அழகாக வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆமாமோ எங்க அப்பனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடல ஜீவனப்பேரி சுடல ஐயா எப்படி தங்க தொட்டிலே படுத்திருக்கிறார். இருக்கிறார். சரி எட்டே நாள்ல குழந்தை கேட்டா. 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்கிறா. ஆமா 8 நாளைக்குள்ள குழந்தை. ஆமா ஆமா நினைச்சபடியே பார்வதா தேவிக்கு 8 நாளைக்குள்ள குழந்தை கிடைச்சிருக்கு. 8 நாளைக்குள்ள பிள்ளை கிடைச்சிருக்கு. அது செப்பேற்பட்ட பிள்ளையா? இப்பேற்பட்ட பிள்ளை. இப்பேற்பட்ட குழந்தை வந்து கிடைச்சிருக்கு. ஆமா கணவன் இல்லாத கை குழந்தை, மன்னன் இல்லாத மடி குழந்தை, மாப்பிள்ளை இல்லாத மடி குழந்தை, கணவன் இல்லாத கை குழந்தை, அழகாக வந்து குழந்தை கிடைத்திருக்கிறது. அடி அப்பா அப்படியாக பிறந்திருக்கக்கூடிய வேளையிலே எப்படி பிறந்த குழந்தை அப்படியே வாய் விட்டு குவா குவா என்று சொல்லி அழுகிறது. பிள்ளை அப்படியே வாய் விட்டு அழுகுது. எங்க ஐயா சொடலமாட சாமி குழந்தை பிறந்து எப்படி அழுகுது பாருங்க. எப்படி அழுகுதாரு? குழந்தை எப்படி அழுது பத்தியலா? அதாவது ஒரு குழந்தை அழுதுனா அந்த பிள்ளையுடைய அழுகையை அமர்த்தணும்னு வச்சுக்கோ. ஆமா அந்த குழந்தையுடைய அழுகையை அமர்த்தணும். பார்வதி வந்து பிள்ளைய கையில தூக்கின உடனே பிள்ளை அப்படியே சிரிக்க போகுது. அழுத குழந்தை அப்படியே கலகலன்னு சிரிக்குது. அப்பா பிள்ளை அப்படியே வாய் விட்டு அழுகுது. பரவாயில்லையா, உங்கள்கிட்ட உள்ள திறமை இருக்கா? நான் எங்க போண்டிய ஆடு தெரியுமா? அப்படி குழந்தையை கையில எடுத்து பார்வதாதேவியை கையில எடுத்த உடனே ஆமா குழந்தையை வாய் திறந்து அப்படியே குலுங்கி குலுங்கி சிரிக்கி. அப்படியே சிரிக்கி. எப்பனாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடலமாட சுவாமியே ஆமா ஆமா எப்படி வளர்த்து வர பாருங்க. எப்படி அவ தங்கத்தாலே தொட்டில் கட்டி, தங்கத்தாலே தொட்டில் கட்டி தாளாட்டு பாடுவாளா, தாளாட்டு பாடுவாளா. தங்கத்தாலே தொட்டில் கட்டி, தங்கத்தாலே தொட்டில் கட்டி தாளாட்டு பாடுவாளா, தாளாட்டு பாடுவாளா. தரையினில விட்டோமானால் தண்டை காலு நோகும் என்று, பூமியில விட்டோமானால் பொறுப்பாதோ நோகும் என்று. ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா ஆமா பிள்ளையை தரையில விட்டா தண்டை கால் நோகும், பூமியில விட்டா பொற்பாதங்கள் நோகும் அப்படி என்று சொல்லி ஆமா தோளதியில தொட்டில் கட்டி அழகாக தொடையலியோட பரத்தி நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமாகவே ஆமாம் ஐயா குழந்தையை அழகாக வளர்த்து வருகிறார். அருமை வறுமையோடு வளர்த்து வருகிறாள் பார்வதி. கண்ணை இமை காப்பது போல, அதே தன்மை போல கண்ணை இமையை காப்பது போல கண்மணியாகப்பட்ட ஐயா மாயாண்டி உடலைய ஆமா ஆமா என் தாயாகப்பட்ட ஆதிவராசக்தி அம்மா பார்வதாதேவி வளர்த்து வருகிறார். அப்படியே அருமையோடு வளர்த்து வருகிறார். அப்படி அழகாக வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆமா ஆமா என் அப்பனாகப்பட்ட இந்த சுடலமாட சாமிக்கு வயது என்னாச்சு பாருங்க. எப்படி 6 மாத கை குழந்தை, 6 மாத பச்சோளம் பிள்ளை. எப்படி இருக்கு 6 மாத பிள்ளை? இந்த இருக்கு அது 6 மாச பிள்ளை. அப்படியா? 10 மாதம் ஆயிட்டு ஐயா. 6 மாத கை குழந்தை மாயாண்டி சுடல. அடே அப்பா தொட்டில பிள்ளைய படுக்க போட்டா. அப்படியே படுக்க வச்சிருக்கா. ஆமா பிள்ளைக்கு உறக்க வரல. ஆமா ஆமா இவள 3 மணிக்கு தான் தூங்குவாவோ. அப்படியா? ஆமா இவர் ரசிகர். தொட்டில குழந்தைய படுக்க வைத்து அப்படியே அப்பா மாயாண்டி சுடலைய ஆமா தொட்டில படுக்க வைத்து என்ன எப்படி ஆதிவராசக்தி அம்மா பார்வதாதேவி அம்மா பகவானும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே மாயாண்டி சுடல ஐயா தொட்டில படுத்திருக்கும் போதா ஆமா என்னாச்சு தெரியுமா? எப்படி பூலோக சீமையில ஆமா கைலாசத்துல மாணிக்க தொட்டில ஐயா சுடல படுத்திருக்காரு இல்லையா? அப்படியே படுத்திருக்காரு. 6 மாச கை குழந்தை. ஆமா ஆமா அப்படி படுத்திருக்கும் போதா பூலோக சீமையில எனக்கு தெரியுமா பாருங்க. எப்படி பூலோகத்திலே அக்கரகார தெருவில தெருவிலே ஆனக்குட்டி ஐயர் மக
ஆனக்குட்டி ஐயர் மகா. அக்ரஹார தெருவில ஆமா. ஆனக்குட்டி ஐயர் மக அருமம்மாவ பாப்பாத்தி 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 8 மாத சூழி பெண்ணாகப்பட்டவள் ஆமா. அப்படியே தக 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 தகன்னு எரிந்து கொண்டிருக்கிறாள். அடே அப்பா. சுடுகாடிலே பிணம் இருந்து எரிந்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஆமா. அந்த பிணத்தினுடைய வாடை அது எங்க போகுது? எப்படி எப்படி சுடுகாட்டுல பிணம் இருந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வாடை ஆமா அப்படியே கைலாசம் போகுது. அடே அப்பா அங்க வருது. கைலாசத்துல ஆமா. நம்ம ஐயா மாயாண்டி சுடல தொட்டில படுத்திருக்காரு பாத்தீங்களா? பச்சளம் பிள்ளையா படுத்திருக்காரு. தொட்டில படுத்திருக்க மாயாண்டி சுடலைக்கு ஆமா. பிணத்தினுடைய வாடை எப்படி அடிக்காம பாருங்கன்னு. எப்படி எப்படி அந்த பிணத்தினுடைய வாடையது வாடையது பிச்சி பூவா மனத்தேடுமா வாடையது போவா மனதே மாண்ட பிணத்தின் வாடையது மல்லிகை பூவாய் மனத்திடுமா தொட்டில படுத்த பிள்ளை படுத்த பிள்ளை மாயாண்டி சுடலையா படுத்த பிள்ளை 6 மாத கை குழந்தை ஐயா தொட்டில படுத்திருக்காரு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. இந்த பிணத்தினுடைய வாடை இந்த பிணத்தினுடைய சவவாடை மாயாண்டி சுடலைக்கு பிச்சு பூவா மணக்குதான். மாண்ட சவவாடை மல்லிய பூவா மணக்கு. அவர் தொட்டில படுத்து யோசிக்காரு. என்ன யோசிக்கிறாரு? ஆஹா ஆஹா என்ன மனம் என்ன மனம் என்ன மனம் இப்படி ஒரு வாசனை இதுவரை பார்த்தது கிடையாது அப்படி என்று சொல்லி ஆமா அந்த 6 மாத கை குழந்தை சுடல ஐயா மாயாண்டி சொல்ல என்ன பண்றாரு? எப்படி எப்படி நம்ம தொட்டில படுத்திருக்கோம் ஐயா. ஆமா ஐயா. இது என்ன அழகான வாசனை, பிணத்தினுடைய வாசனை பிச்சு பூவா மணக்கு. அப்படியே மல்லிய பூவா பிச்சு பூவா மணக்கு. ஐயா என்ன ஆச்சு? மாண்ட பிணத்தினுடைய வாடை மல்லிய பூவா மணக்கு. ஆமா ஆமா ஆமா. அவர் தொட்டில படுத்துன்னு நினைக்கிறாராம். என்ன நினைக்கிறாரு? என்ன நினைக்கிறா தெரியுமா? என்ன? நம்ம தாய்ப்பால குடித்தோமானா 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 தாய்ப்பால குடித்தோமானா 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 நமக்கு வயிறு நிறையாது நிறையாது நமக்கு வயிறு நிறையாது நிறையாது தாய்ப்பால குடித்தோமானா 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 நமக்கு வயிறு நிறையாது நிறையாது நமக்கு வயிறு நிறையாது நிறையாது. அம்மா பால் குடித்தோமானா 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 அடி வயிறு நிறையாது என்று சொல்லி நம்ம சுடலை ஐயா என்று சொல்லி சுடலை ஐயா என்று சொல்லி நம்ம சுடலை ஐயா என்று சொல்லி சுடலை ஐயா என்னாத என்னோமெல்லாம் என்னாத என்னோமெல்லாம் மையானம் போனமானால் போனமானால் போனோமானா நாம மையானம் போனமானால் போனோமானால் போனோமானா மாண்டபினா திங்களாமே நம்ம மாண்டபினா திங்களாமே திங்களாமே மையானோ போனதனால் போனோமானா போனோமானா திங்களாமே 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 திங்களாமே. கைலையில பிறந்த பிள்ளை அப்பனாகப்பட்ட இந்த சுடலை மாட சுவாமி இந்த இருக்காரு சீவலப்பெரி சுடல மனசில நினைக்க என்ன நினைக்கிறாரு? தாய்ப்பாலை குடித்தோம்னா நமக்கு வயிறு நிறையவே நிறைய. மாதாப்பால் குடித்தோம்னா மணிக்குடல் நிறைய. சுடுகாடு போனோம்னா சுட்ட பணம் திங்கலாம். மையான மரம்னா மாண்டவனம் தேர்ந்தலாமே. பாத்தீங்களா என்னாச்சு? அப்படியே மாயாண்டி சுடலை யோசிக்கார். அப்படியே ஆலோசனை பண்றார். நாமளும் 6 மாத கை குழந்தை 6 மாத பச்சிளம் குழந்தை நம்ம சுடுகாட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? முடியாது முடியாது முடியாது.
அதனாலே ஆமா எங்க ஐயா தொட்டில படுத்திருக்க மாயாண்டி சொல்ல என்ன நினைக்காரு? என்ன நினைக்கிறார் ஐயா? நம்ம மையானம் போயிட்டு வரணும், ஆண்டபனம் சாப்பிட்டு வரணும், சுடுகாடு போகணும், சிட்டப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு. மணி எத்தனை? சரியா மணி எத்தனை? ஐயா ஜாமனல்ல ஜாமம் போல சாமம் போல சரி ஜாம நல்ல வேலையில சாமம் போல சாமம் போல நஞ்சிதுனா நெஞ்சேருக்கும் அந்த நடு சாம வேலையில மாயாண்டி நம்ம சுடலை மான 6 மாத கை குழந்த அவன் தொட்டில படுத்த பிள்ளை தொட்டில படுத்த பிள்ளை மாயாண்டி சுடலை மாட சாமி. ஆமா மன்னா என்ன பண்றாரு? என்னடா பண்ற? அதாவது ஆமா சுடுகாடு போய் சுட்ட பணத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஆமா ஆமாண்ணா சாமாதி சாமம் தெரிசாம வேலை. மணி 12 மணி 12 மணி 3 முள்ளு ஒரே இடத்துல என்னத்தான் 12 மணி. ஐயா கிடையாது 2 முள் தானப்பா, 3 முள் எப்படி வரும்? 1 செகண்ட் முள், நொடி முள், 1 சிறிய முள், 1 பெரிய முள், 1 செகண்ட் முள். ஆஹா 3 முள்ளு ஒரே இடத்துல என்னத்தான் மணி 12. அப்படியா? ஆமா சபாஷ் சபாஷ். சபா சபா. அப்படி ஆமா சாமாதி ஜாமம் போல தெரிசாம வேலையில ஐயா வேலையிலே மயாண்டி தொடர தொட்டில படுத்துட்டு ஆலோசனை பண்றாரு. அப்படியே பண்றாரு. நம்ம இப்படியே இருந்தோம்னா நம்மள கேட்பாரு ஆள் இல்ல, யாருன்னு கேட்க ஆள் இல்ல, காப்பாரு ஆள் இல்ல. ஆமா அப்படின்னா என்ன செய்யணும்? இது செய்யணும். நாம சுடுகாடு போகணும், சுட்ட பணத்தை சாப்பிடணும்னு சொல்லி ஆமா தொட்டில படுத்திருக்கக்கூடிய மாயாண்டி சொல்லல என்ன பண்றாரா? பண்ற அப்படியே தொட்டில இருந்து துள்ளி கீழே குதிச்சார். உள்ளி குலை குதிச்சிட்டார். தொட்டில விட்டு கீழே குதித்தார். ஏ அப்பா தொட்டில விட்டு கீழே குதித்த இந்த மாயாண்டி சுடல ஆமா ஆமா அவர் எப்படி இருக்காரு பாருங்க. எப்படி எப்படி குழந்தை போல இருந்த மாயாண்டி சுடல தெய்வம் அவர் கோபரமா வசந்துட்டாரு. எப்படி வளர்ந்துட்டாரு பாருங்க. எப்படி அவர் பிள்ளை போல இருந்தவர் தான் பனைமரம் போலையா வளர்ந்தாரு. பிள்ளை போல இருந்தவர் தான் வளர்ந்துட்டாரு. அவர் வானத்துக்கும் நல்ல பூமிக்கும் வளருவாரா நம்ம சுடல தெய்வம் நம்ம மாயாண்டி பிள்ளை போல இருந்த மாயாண்டி சுடல அப்படியே கொடிமரமா வளர்ந்துட்டாரு. அப்பா எப்பேற்பட்ட நேரம்? என்ன நேரம்? சாமாதி சாமம் தெரிசாம வேலை வேலை நஞ்சுதுன்னா நெஞ்சலுக்கும் நடுசாம வேலை. அடே அப்பா பேர்பட்ட வேலையில 12 மணி ஆச்சு. என் கடவுள் விளையாகப்பட்ட இந்த மாயாண்டி சுடல அப்படியே தொட்டில விட்டு கீழே குதித்து குழந்தை போல இந்த மாயாண்டி கொடிமரமா வளர்ந்து நிற்கான். கொடிமரமா வளர்ந்து நிக்கான் அல்லவா? அப்படி கொடிமரமா வளர்ந்து நின்ற மாயாண்டி சுடல பார்க்கிறார். ஆனா ஆஹா என்னப்பா இதுதான் நமக்கு சரியான நேரம். இதான் சரியான நேரம். இதை எப்பேற்பட்ட நேரம்? என்னமா? சாமாதி சாமம் சரிசாம வேலை சரிசாம வேலை வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு அப்படி என்று சொல்லி ஆமா மாயாண்டி சுடல மனசுக்குள்ள என்ன நினைக்காரு பாருங்க. என்ன நினைக்கிறார்? வேலை நல்ல வேலை அப்பா வேலை நல்ல வேலை அப்பா வேலை நல்ல வேலை அப்பா வேலை நல்ல வேலை அப்பா நம்ம விளையாட நல்ல சமயம் அப்பா விளையாட சமயம் அப்பா கையில வந்து பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை நம்ம கடவுள் பிள்ளை நம்ம சுடலை மாட கடவுள் பிள்ளை சுடலை மாட அவ மணி விளக்கில் வந்து பிறந்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை ஐயா மாயாண்டி சுடலை ஐயா சாமனலே சாமம் போல சாமனலே சாமம் போல சரி சாம நல்ல வேளையில சரி சாம நல்ல வேளையில சாமம் போல சரி சாம வேளையில சாமாதி சாமம் தெரிசாம வேலை சரியா 12 மணி இருக்கா? நான் 12 மணிக்கு விட்டு வெளியிலே வரைய மாட்டேன். பயமா இருக்கும். அப்பா அப்படியே நிக்காரு. 12 மணிக்கு எழுந்து நிக்கிறாரு ஐயா.
ஐயா என்ன? நீங்க பாருங்க சொடல கோயில்ல ஆமா 12 மணிக்கு ஆமா. ஐயா சொடல கோயில் வாசல்ல 12 மணிக்கு ஏத்தாள் நிற்கிறாங்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல நேரத்துல நிற்கக்கூடாது. எல்லா கோயிலையுமே கிராமத்துல 12 மணிக்கு சாமி அப்படியே வெளியே வரும். அப்பதான் ஒரு வீடு வரட்டு வருவேன். ஆமா அப்படியே குழந்தையா இருந்த மாயாண்டி கொடி மரமா வளர்ந்து நிற்காரு. அப்படியே வசந்துட்டாரு. பார்த்து வசந்து நிக்கிறாரு. கீழே விழுந்துடாதீயா. வானத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்து நிற்கார். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் நிக்கிறாரு. சிவல பெரிய சொடல அவர் சொருபத்தை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சுடுகாட்டிலே சுட்டமன இருந்து தக்க 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 தக்கனை எரிந்து கொண்டிருக்கிறார். அப்படியே வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சரி. அப்படியா இருக்கக்கூடிய வேளையில ஆமா ஆமா. அதாவது எப்படி கொடை விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அல்லவா? நம்ம ஊரு என்ன ஊரு? நம்ம ஊரு விஜயனூர். விஜயனூர். விண்ணும் மண்ணும் பெயர் படுத்த ஊர் நம்ம ஊர் விஜயனூர். ஆமா சிவலப்பெரி சொடலமாட சாமி கோயில் வாசல்ல ஆமா வில்லுப்பாட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு 18 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 18 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. 18 வருஷம் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தாத்தா இருக்கும்போது வெற்றி வேலடார் இருக்கும்போது வந்துட்டு இருக்கோம். ஆமா நமக்கு அன்பளிப்பாக பத்தில 6 பேருக்கு 6 சட்டை. 6 பேருக்கு 6 சட்டை. சூப்பர் சட்டை. இப்ப நாங்க போட்டிருக்க சட்டை எடுத்து கொடுத்து யாரு தெரியுமா? யாரு தந்தா சொல்லுங்க. இது எங்களுக்கு அன்பளிப்பு தான். ஆமா வெற்றி வேலடார் குடும்பத்தின் சார்பாக. ஆமா நம்ம சத்தியக்கா மக்கமாரு. அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. சத்தியக்கா சத்தியக்கா அடுத்த வருஷம் ஒரு வேட்டியும் சேர்த்து எடுத்து கொடுத்துருங்க. கட்டாயம் கிடைக்கும் ஆளுக்கு. ஆமா பாருப்பா என் வீட்டுக்காரிக்கெல்லாம் தலைமுடியே வளர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரு முடி வளர்ந்துருக்கு பாரு. எவ்வளவு முடி வளர்த்து போட்டிருக்கான் பாரு. அப்பா என் வீட்டுக்காரிக்கெல்லாம் முடியே வளர மாட்டேங்குது. திருப்பதி போய் மொட்டை போட்டாச்சு. நம்ம அங்க டிவிக்கார தலைமுடி ஜூம் பண்ணுங்க பாருங்க. நானும் என்னென்ன ஷாம்பெல்லாம் போட்டு தேக்கி முடி வளர மாட்டேங்குது. ஆமா ஆமா சபஸ் அது வந்துகிட்டே இருக்கு வரிசையா. சரி ஆளுக்கு ஒரு பட்டு சட்டை. அழகான சட்டை நட்டை. ஆமா பட்டு சட்டை இன்னைக்கு நம்ம கோயில்ல. ஆமா தாத்தா வெற்றி வேலடார் சார்பாக அவர் குடும்பத்தின் சார்பாக வேற பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து போய் எடுத்து கொடுத்துருக்காங்க. அழகான 6 பேருக்கு 6 சட்டை. ஆமா 6 பேருக்கு பட்டு வேட்டி. அது யூனிஃபார்ம் சட்டை பத்தியா அழகா பொருத்தமா இருக்கு பத்தியா. இந்த சட்டையை போடும் போதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம்? இது யார் எடுத்தது இந்த சட்டை? வெற்றி வேலடார் குடும்பத்தின் சார்பாக தந்த சட்டை. வீர யாரு சட்டை அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். சிவலப்பேரி சொடல வாசல்ல கிடைச்ச சட்டை. ஆக பாருங்க. ஆமா அப்படி அன்பளிப்பாக பரிசீலித்த அன்னாருடைய குடும்ப கலகோத்திரம் எல்லாம். ஆமா வழி வழி வம்சம் எல்லாம் உத்தார உறவினர் எல்லாம். ஐயா என்ன முதல்ல கொடுக்கணும்னு மனசு வேணும். கோடி பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனசு வேணும். 10 பைசா நீ ஒருத்தர் கொடுக்க முடியாது. எங்க ஊர்ல யாருக்குனாலும் 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுப்பேன். வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து மட்டும் கரெக்டா வாங்கிக்கிடுவேன். அப்படியா? 10 பைசா வட்டி. அப்படி அன்னாருடைய குடும்ப கோத்தியரெல்லாம் வழி வழி வம்சத்தார்கள் எல்லாம். ஆமா எங்க ஐயா சீவலப்பெரி சொடலமாட சுவாமி அருளாலே எங்க அம்மா பேச்சியம்மா அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும். சுடலை மாடு அருளா சுடலை மாடு அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் உடலை மாறனோட அருளாலே அருளாலே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆமா வாழ்த்துகிறோம் வணங்குகின்றோம். அன்பளிப்பு கொடுத்தவர்களும் ஆமா இன்னும் கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருப்பவர்களும் இவங்கள காத்துக்கிட்டு இருக்காங்களா? கையில ரூபா இல்லைன்னா சீப்பையில போட்டு விடுங்க. ஓஹோ என் செல் நம்பரை குறிச்சு கொடுங்க. சொல்லுங்க உங்க நம்பரை. என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சொல்லுங்க. அதுல சீப்பையில போடுங்க. 000 சரி 000 சரி 000 சரி கடைசியில முட்டை. இதான் நம்ம செல் நம்பர். அடப்பாவி இதுல சீப்பையில போட்டு விடுங்க. இப்படி அழகாக தொட்டில படுத்த மாயாண்டி சுடல புறப்பட்டு நிற்க எப்படிப்பட்ட நேரம்? அது எப்படி நேரம்? சாமாதி சாமம் தெரிசாம வேலை. அப்பா அங்க சுடுகாட்டிலே 8 மாத சுழிப்பெண்ணாகப்பட்டவள். ஆமா பெணமிருந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அழகா இருக்கிறது. அப்ப எப்படி எரிது பாருங்க. எப்படி அந்த மண்டையில தீப்பிடித்து மலமலனே எரியுதப்பா. தீப்பிடித்து மனமலனே எரியுதப்பா. கால்மாட்டில் தீப்பிடித்து காதவழி
புகையெடுப்பா புகையெழும்ப இப்படி புகையுடைய வாசனை அந்த பிணத்தினுடைய வாசனை மாயாண்டி சுடலைக்கு பிச்சி பூவா மணக்குது மல்லிகைப்பூவா மணக்கு ஆஹா நமக்கு வேலை நல்ல வேலையப்பா 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 விளையாடு சமயமப்பா வேலை நல்ல வேலையப்பா 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 விளையாடு சமயமப்பா ஆங்கார சத்தம் போட்டு நிக்க மாயாண்டி அவர் ஆங்கார சத்தம் போட்டாருன்னா அகிலமே கிடு கிடு கிடுன்னு நடுங்கோ ஏ அப்பா சீம கட்டி ஆள வந்தவர் சிவலை பெரிய சொல்லல யாரை ஏமாத்திரலாம் இவரை ஏமாத்த முடியாது அதானே நல்லவனுக்கு நல்லவன் வம்பனுக்கு வம்பேன் ஆமா காப்பி வரட்டும் 6 காப்பி வரட்டும் எங்களுக்கு ஒரு 6 கிளாஸ் காப்பி வரட்டும் சுட சுட ஆமா சீக்கிரம் ஆக என்னாச்சு பாருங்க என்ன இப்படியே புறப்பட்டு நிக்காரு பார்த்தா அப்பா அங்க மையான கரையில யார் நிக்கா யாரு அம்மையா ஆகப்பட்ட பேச்சியம்மா தாய் பேச்சியம்மா இவ சாதாரணப்பட்ட பேச்சியா இவ எப்பேற்பட்ட பேச்சியம்மா இவ நெட்ட பேச்சு இவ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு தில்லைவன பேச்சியம்மா சுடுகாட்டு பேச்சியம்மா அம்மா பேச்சியம்மா அப்படியே மகனை கைய தூட்டி அழைக்கிறா பாரு ஐயா ஏ சுடலா ஏ மாயாண்டி சிவல பேர் சுடல ஓடியா இப்படி கூப்பிடுதா பாரு எப்படி எப்பாடி ஐயா தில்லைவன கிளமதியில ஐயா சுடல மாட ஐயா சுடலை மாட தில்லைவன கிளமதியில ஐயா சுடல மாட சுடலை மாட ஒடிய சுடல மாட ஒடிய சுடலை மாட சுட்ட பெண வேகுதையா ஐயா சுடல மாட தில்லைவன கிளமதியில சுடலை மாட சுடல மாட சுட்டபெண வேகுதையா ஒடிய சுடலை மாட சுட்டபெண வேகுதையா ஒடிய சுடலை மாட 5 மணி வல்லையம்மா அதுக்கு ஏத்த சல்லடமா 5 மணி வல்லையம்மா சுடல ஐயா ஒடிய சுடல தங்கம் அதுக்கு ஏத்த செல்லடமா ஒடிய சுடல ஐயா ஒடியா ஏ சுடல ஐயா ஆனப்பந்தம் உருகையில அழுக்கு தடி உருகையில உத்த பந்தா கையில எடுப்பாய சுடல மாட உத்த பந்தா கையில எடுப்பாய சுடல மாட ஒடிய சுடல மாட விளையாடி வாரானே ஐயா சுடல மாட கையில எடுப்பாயே சுடலை மாடா சுடல மாடா விளையாடி வாராடே ஐயா சுடலை மாடா விளையாடி வாராடே ஐயா சுடலை மாடா அப்படி மாயாண்டி சுடல எப்படி சுடுகாட்டுக்கு கிளம்பி நிக்க அம்மா பேச்சியம்மா கைய தட்டி கூப்பிடுதா அடே அப்பா ஏ சுடல ஐயா சீவலப்பரி சுடல ஏ மாயாண்டி ஓடியா வா மணி 12 10 சீக்கிரம் வா சரியா நேரம் ஓடி வா பேச்சியம்மா மகனை கை தட்டி அழைக்கிறார் சுடல ஓடியா அப்பனாகப்பட்ட சுடல புறப்பட்டு நிக்கான் அடே அப்பா எப்படி வரான் பாருங்கன்னா எப்படி ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு சுடல ஐயா ஒடியா சுடல மாடா ஒடியா சுடலை மாடா இருகளம்பூ செல்லடமா ஐயா சுடல மாடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஐயா சுடலை மாடா ஐயா சுடல மாடா ஐயா சுடலை மாடா ஐயா சுடலை மாடா மாத்தி வைக்கும் கால்களுக்கு சுடல தங்கம் மாத்தி வைக்கும் கால்களுக்கு சுடல ஐயா ஒடிய சுடல மாடா உனக்கு மாதளம்பூ செல்லடமா ஐயா சுடலை மாடா சுடல ஐயா செல்லடமா
பறிஞ்சு கட்டு அப்படி கருத்த கட்ட சுங்கலிட்டா கட்டழக சுடல ஐயா சீமையில் நம்பையர் படைச்சா சிவள பேரு சொல்லல ஐயா உனக்கு ஜாமம் நல்ல ஜாமம் போல மாயாண்டி மறிக்கொழுந்து சிவலத்தை சொல்லலாய்யா ஒரு கையில அழுக்கு தடி ஒரு கையில அவளுக்கு விச்சருவ ஒரு கையில முன்னதடி ஒரு கையில எவ்வளவு ஆராணி சொல்லுமா மகன் போக வேண்டாம் போக வேண்டாம் வாசலில் இருமவன அம்மா பேச்சியம்மா கூப்பிடா அந்த மகன் போக வேண்டாம்ப்பா இந்த மாதிரி சுடுகாட்டுக்கு வந்து சாப்பிடுவோம் நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாயாண்டி சுடல மையானத்துக்கு வந்து நிக்காம பாரு மகனே அப்பா ஐயா சுடல அவடி தாய் நல்ல பிள்ளையுமா தாய் நல்ல பிள்ளையுமா அவடி பெருமுகத்தை சுத்தி வரா வெந்த பின்ன வேகா பினோ அப்படி விதவிதமா எரியுதப்பா பெருமுகத்தை திருப்பி போட்டா கையெழும்ப கையில எடுப்பா கரும்பு போல கடிப்பானா முத்தெழும்ப கையில எடுப்பா முறுக்கு போல கடிப்பானா புடுங்குவானா ஆலையா போடுவானா சிவல பேரி சொல்லலையா கைலாசத்தில பிறந்த பிள்ளை உனக்கு வேலை நல்ல வேலையப்பா ஐயா வேலையப்பா நீ விளையாடும் சமயப்பா வேலையப்பா சிவல பேரி சுடலையா மணி விளக்கினில பிறந்த பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையா மணி விளக்கில பிறந்த பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையப்பா ஐயா உம்ம போல தேவாதையா உலகத்தில பார்க்கலையா கையில பிறந்த பிள்ளை கட்டழக மாயாண்டி வெற்றிவேல் நாடார் குடும்பத்தார்கள் சார்பாக எங்க தாத்தா வெற்றிவேல் நாடார் குடும்பத்தின் சார்பாக ஆமா இந்த வீரம் பிள்ளை கைத்தடுங்க சபா வீரம் விளைந்த மண் விஜயனூர் மாநகரத்தில இந்த மண்ணிலே